ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா AutoCAD பேசிக் பார்ட் 1ல் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் நம்ம சில கமெண்ட்ஸ்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கமெண்ட் பார்த்தீங்கன்னா லைனுக்கு வந்து எல் டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. ஸோ நான் இங்கேருந்து ஒரு லைன் வரைகிறேன். இப்போ நான் வந்து இது ஸ்ட்ரெயிட் லைன் ஆக்கிறதுக்கு ஆட்டோ மோடை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இது வந்து 20 கொடுக்குறேன். இங்கேருந்து 40 கொடுக்குறேன். இங்கேருந்து 10 கொடுக்குறேன். 20 கொடுக்குறேன். இங்கேருந்து 40 கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஒரு லைனை வச்சு நான் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி, இப்போ நான் சர்க்கிள் எப்படி வருதுன்னு அடுத்ததாக பார்ப்போம். சர்க்கிளுக்கு வந்து கமாண்டு பார்த்தீங்கன்னா சி ப்ரெஸ் என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்களா, சும்மா நான் சாதாரணமாக ஒரு 20 கொடுக்குறேன். ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இப்போ சர்க்கிள்லே நிறைய டைப் இருக்குது. அது என்னென்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா 3P சர்க்கிள். இது 2 பாயிண்ட்டை வச்சு ஒரு சர்க்கிள் வரையுது. 3Pன்னு என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ சி போய் 3Pன்னு என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு, அடுத்தது செகண்ட் பாயிண்ட் இங்கே வச்சு ஒரு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணிட்டேன். சரி, அடுத்தது 2 பாயிண்ட் சர்க்கிள்னால் என்னென்னு பார்ப்போம். சி கொடுத்துட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குல்ல, அதில் 2P அப்படிங்க என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் அதை மட்டும் வச்சு, இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இங்கேருந்து இன்னொரு பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி வர்றது தான் வந்து 2P சர்க்கிள். இப்போ அடுத்ததாக நம்ம இது பார்க்குறதுக்கு முன்னாடி டேஞ்சன்ட் சர்க்கிள்னால் என்னென்னு பார்ப்போம். டேஞ்சன்ட் சர்க்கிள் எப்படி வரையுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்படி ஒரு டேஞ்சண்டாக ஒரு இதை வச்சுப்போம். இப்போது நான் டேஞ்சன்ட் சர்க்கிள் வரையணும். CTTR என்று கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் ரேடியஸ், இங்கே ரேடியஸ் கொடுக்கணும். ரேடியஸ் கொடுத்துட்டா இந்த 2 பாயிண்ட்டையும் பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலிப்ஸ் பார்க்க போகிறோம். எலிப்ஸ் கமாண்டு வந்து EL என்று கொடுத்துட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு எண்டு பாயிண்ட்டு கொடுத்துட்டு, இப்போது நான் வந்து ஒரு 15 கொடுத்து என்று கொடுத்துட்டோம்னா எலிப்டிக்காக எனக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று கிடைக்கும். இதான் இப்படி தான் எலிப்ஸ் வரையணும். அடுத்தது என்னென்னா காப்பி எப்படி வரையுதுன்னு பார்ப்போம். காப்பி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சும்மா ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இப்போ CO என்ட்ரு. இப்போது நம்ம எந்த ஆப்ஜெக்ட் காப்பி பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டு, இப்போ பேஸ் பாயிண்ட்டு கேட்கும். நான் இதை பேஸ் பண்ணி இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். ஸோ இப்படி தான் காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணும். இப்போ அடுத்ததாக மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணும். மூவ் வந்து எம் தான் கமாண்டு. மூவ்க்கு வந்து எம் கமாண்டு என்ட்ரு கொடுத்துட்டு, இப்போ எனக்கு இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணும். அதனால் நான் இதை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டு, இப்போது பேஸ் பாயிண்ட்டு கேட்கும். இந்த பாயிண்ட்டு பேஸ் பாயிண்ட்டாக கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டா இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு அப்படியே மூவ் ஆகும். ஓகேங்களா, இப்படி தான் மூவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணும். மூவ் கமாண்டை இப்படி தான் யூஸ் பண்ணோம். அடுத்தது வந்து பிரேக்கு வந்து ஒரு லைனை வரைஞ்சிட்டு, ஸோ அந்த லைனை எனக்கு பர்டிகுலராக சில ஏரியாவை பிரேக் பண்ணணும் அப்படின்னா பிரேக்கோட கமாண்ட் வந்து BR கொடுத்துட்டு, இப்போது இந்த லைனை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து இது வரையும் செலக்ட் பண்ணால் பார்த்தீங்களா பிரேக் ஆகும். இப்போது நான் இதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா BR என்று கொடுத்துட்டு இதோ இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கேருந்து இது வரையும் பிரேக் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் கண்டினியூஸாக நம்ம ஒரு லைனை பிரேக் பண்ணுறது கமாண்ட் தான் பிரேக். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்ததாக அரே கமாண்டு பார்ப்போம். ஸோ நிறைய பேருக்கு இந்த பேன் எப்படி யூஸ் பண்ணதில்லை. உங்கள் மவுஸில் சென்டராக ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்படி ப்ரெஸ் பண்ணால் அந்த பார்த்தீங்களா கை மாதிரி ஒரு சிம்பிள் வரும், அதான் பேன். ஸோ இது உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா அரே கமாண்டு பார்க்க போகிறோம். அரே கமாண்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன்.
இங்கேருந்து இன்னொரு சர்க்கிள் சின்னதாக வரைஞ்சிக்கிறேன். நான் ஏன் இது வரைகிறேன்னு உங்களுக்கு வரையும் போது புரியும். இப்போது நான் ஒரு அரே கமாண்ட் எப்படி யூஸ் பண்ண சொல்ல போகிறேன். ஏஆர் அரேயோட கமாண்ட் வந்து ஏஆர் என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ நான் போலார் அரே எப்படி வரையுதுன்னு சொல்ல போகிறேன். எனக்கு எந்த ஆப்ஜெக்ட் வந்து நிறையா வேணும்னா இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு நிறைய வேணும் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு சென்டர் பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணணும். அதை சுற்றி தான் இது எனக்கு நிறையா வேணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எத்தனை உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஐட்டம் எத்தனை வேணும்னு கேட்கும். எனக்கு ஒரு 8 வேணும். 8 நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை வந்து ப்ரீவியூ நான் இது எப்படி வரப்போகுதுங்கிறத நான் பார்க்க ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் நான் ப்ரீவியூ கொடுத்துட்டேன்னா பார்த்தீங்களா எனக்கு இதேமாரி வரும். திரும்பி நீங்கள் அது மேலே செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்களா போலார் அரே ஃபார்ம் ஆகிடும். இப்போது ட்ரையாங்கிள் அரே ஃபார்ம் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்தமாரி ஒரு சின்னதாக நான் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இப்போது எனக்கு ட்ரையாங்கிள் அரே வேணும். அரேயோட கமாண்ட் ஏஆர் கொடுத்துட்றேன். இங்கே ட்ரையாங்கிள் அரே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் எனக்கு தேவையான சூட்டபிள் மாதிரி மாற்றிக்கிறேன். இது எனக்கு 5 ரோ வேணும், 5 3 காலம் வேணும். அப்புறம் இங்கே வந்து எனக்கு வந்து என்ன வேணும்னா 15 வந்து இங்கே நான் வச்சுக்கிறேன். அப்புறம் 30 வச்சுக்கிறேன். எது 30 வச்சுக்கிறேன் 50 வச்சுக்கிறேன்னா ரோ ஆஃப்செட் 30யும் ரோ ஆஃப்செட் 15ம் காலம் ஆஃப்செட் 30யும் டிகிரி 0வாக வச்சுக்கிட்டேன். ஓகேவா 0வாக வச்சுக்கிட்டு இப்போது இந்த ஆப்ஜெக்ட் தான் எனக்கு வேணும். நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் நம்ம வச்சுங்களா. இப்போது ஓகே கொடுத்துட்டேன்னா எனக்கு பார்த்தீங்களா எவ்வளோ வேணும் எவ்வளோ இதில் அழகாக எனக்கு வந்து இதேமாரி ட்ரையாங்கிள் அரே கிடச்சிரும்.